ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்ரபாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான புதிய புத்தாண்டு ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு 2025 பிறந்ததுக்கு பின்னாடி என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். 2025 அள்ளி கொடுக்குற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறாரு. இவர் சாதகமாக அமைஞ்சதுனால உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. மிதுன ராசியில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2025 புத்தாண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு சாதக பாதக பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, 2025 உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 22 நாட்களே இருக்குது. ஸோ இந்த 22 நாட்களுக்கு கடந்ததுக்கு பின்னாடி புதிய ஆண்டானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருக்குமே புதுமைகளை செய்யக்கூடிய ஆண்டாக அமைய இருக்குது. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையுமா அமையாதாங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு புத்தாண்டு புதுமைகளை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்குமா என்பதை வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி புத்தாண்டு புதுமைகள் செய்யக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்பதுவே நம்மளுடைய பலருடைய ஆசையாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025 புத்தாண்டு மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நற்பலன்களை தரப்போகிறது, எந்த விஷயங்களில் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க அதை விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய தொழில் தொடர்பான பிரச்சனைகளை புதிய ஆண்டில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழில் தொடர்பாக எந்த ஒரு புதிய விஷயங்களையும் புதிய ஆண்டில் செய்ய வேண்டாம். வேலைகள் செய்யக்கூடிய இடத்துல கூட மிகுந்த அலைச்சல்கள் ஏற்படும். ஆனால் வரக்கூடிய இந்த 2025 ஆண்டில் தொழில்ஸ்தானத்தில் அசாதாரண வெற்றி கொடுக்கறதுக்கு பொறுமையை இழக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிலையான வேலை அமையறதுக்கு நீங்கள் வேலையில் பொறுமையோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உங்களை யாராலும் அடிச்சிக்கவே முடியாதுன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையோடு செயல்பட்டால் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். அப்புறம் வேலையில் சேர்தல், பணம் சேர்றது, பணம் சேர்க்கிறது, மனதினம் பிறக்கிறது, இந்த மாதிரியான அதிசயெல்லாம் நடக்கும். சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைக்க வேண்டும். அப்போ தான் ஃப்யூச்சருக்கு உதவியாக இருக்கும். எஃப்டி, எஸ்ஐபி போன்றவற்றில் சேமித்து வைத்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் தொழில்ஸ்தானம் என்பது 10ஆம் இடத்துல சேர்கிறது. 10க்கு இடத்துக்குரிய காரகத்துவம் சனியாக இருக்கிறாரு. அந்த சனி கர்மாவுக்கு காரமாக இருக்கிறாரு. அந்த சனி விரயஸ்தானத்தில் 12வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. மேலும் உங்களுடைய ராசி லக்கணத்திலிருந்து பார்க்கும்போது தொழிலில் இதனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சிறிய கடை வைத்திருந்தால் அதன் கிளைவுகளை விரிவுபடுத்த உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அதற்கேற்ப விரிவுபடுத்தினீங்கன்னா விரிவுபடுத்த முடியும். உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் கை கொடுக்கும். உங்கள் ராசிக்காரங்க தைரியமாக லோன் வாங்கி கூட தொழிலை விரிவுபடுத்தலாம். கண்டிப்பாக நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் தொழிலை விரிவுபடுத்தும் போது எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் மாமியாருடைய உடல்நலில் கவனமாக இருக்க வேண்டும். தர்ம திரிகோணத்தில் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரு. அப்பாவுடைய பார்ட்னர் அல்லது தந்தையின் உடல்நலில் இதனால் கவனம் செலுத்த வேண்டும். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ நிச்சயமாக இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி 6 மாதத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் 6 மாதத்துக்குள்ளே துபாய், அரபு நாடுகள் அல்லது மலேசிக்காக வேலைக்காக செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ அப்படி வாய்ப்பு ஏற்படும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. இது மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை. அதுக்கப்புறமா குருவுடைய பார்வை 5வது இடத்துல துலாவின் மீது விழுது. இதனால் ஆண் குழந்தை பிறப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கூட
நற்செய்திகள் வந்து சேரும். திருமண வரன்கள் கைகூடி வரும். வீட்டில் அனைத்து சுப காரியங்களும் தொடர்ந்து விவேகமாக நடக்கும். எதிர்பாராத சங்கடங்கள்ல இருந்து எல்லாமே வெளியில் வரும். ஆக மொத்தம் உங்களுக்கு நல்லது நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. இவ்வளவு நாள் நீங்கள் செய்த தவறுக்கு என்ன காரணம் என்றே தெரியாமல் இருந்தவர்களுக்கு இனி அதற்கான காரணங்கள் வந்து தெரிய வரும். 9வது 3வதுக்குரிய பாவங்களில் ராகு கேது உட்காரும்போது மதிநுட்பமானது அதிகரிக்கும். அதனால் தவறு நேரக்கூடிய இடங்களை கண்டறிந்து ஈஸியாக சரி செய்திருவீங்க. 3ஆம் இடம் என்பது மூக்கு, தொண்டை, வாயை வந்து குறிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது வந்து உங்களுக்கு உட்காரும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காது தொடர்பான பாதிப்புகளை ஏற்படுத்துவார். அதனால் காது தொடர்பான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக உங்களுக்கு இந்த புதிய ஆண்டு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. ஸோ எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். மிதுனத்தை பொறுத்தவரை இனி டாப் கிளாஸில் இருப்பீங்க. சனியுடைய மாற்றம் சூப்பராக இருக்குது. சனியுடைய பார்வை பலம் 3, 7, 10க்குரிய பாவங்களை வேலை செய்யும். மேலும் சனி 3, 6, 10ல் உட்காரும்போது அபரிவிதமான வெற்றியை வந்து கொடுக்கும். அந்த வகையில் புதிய ஆண்டு 10வது இடத்துல சனி அமர்றதுனால அருமையான ஆண்டாக இருக்கும். தைரியமாக அனைத்தையும் செய்ய முடியும். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு நரம்பு பாதிப்பு, தோல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே சரியாகும். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. அதுலேயும் தொழிலில் செய்யக்கூடிய உங்களுக்கு குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. இதனால் மிதுனத்திலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப விசேஷம். மிதுனத்திலேருந்து பார்க்குறது உங்களுக்கு 10ஆம் வீடு. இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடுகள் தொடர்புடைய வங்கி பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கும் நன்மை பயக்கும். மொத்தத்தில் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு தொழிலில் லாபமானது நிறைய கிடைக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு லக்னத்தில் குரு வரும்போது புதனுடைய வீட்டில் இருக்கும்போது புத்தி கூர்மையானது அதிகரிக்கும். குருவுடைய உபதேசங்களை வாங்கி கொள்வது உங்களுக்கு நல்லது. எந்த விஷயத்தையும் குரு கூறினாலும் பதிவு செய்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு குரு லக்கணத்தில் ராசி வர்றதுனால பெரிய மாற்றம் உங்களுக்கு படிப்பில் ஏற்படும். இரவு நேரத்தில் படிப்பது நல்ல பலன்களை தரும். அதனால் அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கு வந்து படிக்கிறது நல்லது. அதுவும் இரவு நேரத்தில் படிக்கிறது நல்லது. இரவு நேரத்தில் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். நீங்கள் இரவு நேரத்தில் படிக்கிறது தான் உங்களுக்கு அமைதியாகவும் இருக்கும், ரிலாக்ஸாகவும் மண்டையில் ஏறும். அதனால் மாணவர்கள் படிக்கிறத வந்து இரவு நேரத்தில் வைத்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் நஷ்டம் எதுவும் ஏற்படாது. ஆல்ரெடி ஏற்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள் கூட இந்த ஆண்டில் சரியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கள் செய்வது சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. புதிய ஆண்டில் குருவாயூருக்கு சென்று நெய்தானம் செய்வது நல்லது. குருவாயூருக்கு சென்று நெய்தானம் செய்ய முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு கோவிலுக்கு நெய்தானம் செய்யுங்க. வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர் கோவிலில் கூட பசுநெய் தானம் செய்வது நல்லது. இப்படி செய்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்க முடியும். அதே போல் பெரிய பிரச்சனைகள் தீர்க்கிறது தெரியாமல் இருக்கிறவங்க புதன்கிழமையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். மீதி நேரம் உபவேசம் இருந்து பெருமாளை வழிபட்டால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்திடுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு 100%க்கு 90% நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இதுதான் நியூ இயர் ராசி பலனாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட ராசி பலனை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த புத்தாண்டு ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.